ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய 20 நாட்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல 10 நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ கடந்த காலங்களில் நம்ம எப்போதுமே எடுத்துக்கவே கூடாது. அடுத்து வரக்கூடிய நாட்களை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 20 நாட்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது பல மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்க போகுது. அதிலும் கடகராசிக்காரங்க உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது ஒருத்தங்க இருந்தால் கூட போதுங்க, இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய குடும்பத்துக்கு சேரும். ஸோ கட்டாயமாக உங்கள் வீட்டில் யார் ஒருத்தர் இருந்தாலுமே இந்த பதிவு உங்களுக்கானது தான். மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணி பாருங்கள். கடகராசி பார்த்திங்கன்னா ராசி மண்டலத்தில் 4வதாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பெண்கள்கிட்ட ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. மதிப்பு மரியாதை தெரிஞ்சவங்க அப்படின்னு இவங்களை நம்ம சொல்லலாம். அதாவது இவங்களை விட சிறந்தவங்க யாருமே இருக்க முடியாதுங்க, அப்படி சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க உங்களுடைய வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய 20 நாட்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலேருந்தே கிரக மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிச்சிடுது. ஸோ ஆகஸ்ட் 11 அன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகத்தில் புதன் வக்ர நிவர்த்தி ஏற்படுத்துகிறாரு. அடுத்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியில் நுழையிறாருங்க. ஆகஸ்ட் 21 சுக்கிரன் கடகராசியில் பயிற்சி ஆகிறாரு. ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் புதனுடைய பயிற்சி இருக்குது. ஸோ இந்த குறிப்பிட்டு இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் அடுத்து வரக்கூடிய 20 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஏற்பட இருக்குது. இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆகஸ்ட்டில் வரக்கூடிய அடுத்த 20 நாட்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள், அதாவது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பிறப்பு இருக்கக்கூடிய இந்த 20 நாட்களுக்குள்ளே கிருஷ்ணனுடைய அருள்படி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குங்க. ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதுவும் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, உங்களுடைய வேலையில் வெற்றி கிடைக்க போகுது. என்ன தொழில் செய்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த டைமில் முன்னேற்றமும் உறுதியாக கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். சாதகமான பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். புத்திசாலித்தனமும் புரிதலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொழுது உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்க முடியாது. அதாவது நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால் செய்ய முடியும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் இருந்து ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஆகஸ்ட் பிறந்ததுலேருந்தே கூட ஒரு தொடர்ச்சியாக ஒரு சிரமத்தை நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த சிரமங்கள் கூட அடுத்து வரக்கூடிய 20 நாட்களில் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைமில் குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. குடும்ப உறவில் நிறைய கருத்து வேறுபாடுகள், நிறைய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய இந்த 20 நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. பிரச்சனைகள் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே சிறப்பான பலன்கள் காத்துட்ருக்கு. ஏன்னா உங்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் என்னவா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆக போகிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. நான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், இல்லை இந்த சப்ஜெக்டில் நான் முழுமையான மதிப்பெண்கள் எடுக்கணும், ஸ்கூல்லையே நம்பர் 1 வரணும் அப்படின்ற ஆசைகளோடும் கனவுகளோடும் பள்ளிக்கு போயிட்டுருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க, தொடர்ந்து செய்துட்டே இருங்க. இந்த டைமில் உங்களுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிதிநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குங்க. அதாவது நிதிநிலையில் உங்களுக்கு பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ அது ரீதியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். மன அழுத்தத்தை நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. இந்த மன அழுத்தத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. இந்த ப்ரெஷரை மட்டும் உங்களால் கடந்து வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லைனா ஒருவேளை இந்த மன அழுத்தம் அதிகமாக குடும்பத்துக்குள்ளே தகராறுகள்லாம் ஏற்படும். இந்த தகராறுகள் சாதாரணமாக முடிஞ்சிடாதுங்க. கோர்ட் கேஸுன்னு போகிற அளவுக்கு பெருசாகிடும். அந்த அளவுக்கு செல்கிற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த டைமில் உங்களுடைய தொழில் வணிகம் இது தொடர்பாக நீங்கள் ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணணும், இல்லை ஏதாவது புதுசாக வேலைகளில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக செலவுகள்லாம் செய்வீங்க. அந்த செலவுகள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சி ஆரம்பிக்கிறது அடுத்தடுத்து செய்ய ஆரம்பித்து அந்த செலவுகள் அதிகரித்துக்கிட்டே போயிடும்.
அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ எது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வந்து சிந்தித்து செயல்படுங்க. அது மட்டும் இல்லைங்க, எப்படி நீங்கள் ஒரு தொழிலில் இந்த செலவுகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே தான் எல்லா விஷயத்துலையுமே. இந்த டைமில் வீட்டை வந்து பராமரிக்கிறது, வண்டி வாகனங்கள் வந்து பராமரிக்கிறது, இல்லை புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இப்படி அதுக்கு இதுக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய செலவுகளை வந்து நீங்கள் அதிகரிச்சிடுவீங்க. இந்த செலவு விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் பொழுது கண்டிப்பாக அது தொடர்பான உங்களுக்கு மன அழுத்தம் வந்து சேரும். ஏன்னா செலவுகளை நீங்கள் அதிகரிக்க அந்த செலவை ஈடுகட்டுறதுக்காக இன்னொரு இடத்துல இருந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உருவாயிடும். அப்படி ஒரு வேளை நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடனை எப்படி அடைக்கிறது, அந்த கடனை எப்படி வட்டி கட்டுறது அப்படின்னு யோசித்தே உங்களுடைய மனசில் நிறைய அழுத்தங்களானது ஏற்பட்டுடும். அது மட்டும் இல்லாமல் அது தொடர்பாக நிறைய மன அழுத்தங்கள் உங்களுக்கு உருவாகிடும். கூடவே பார்த்தீங்கன்னா பருவகால நோய்களும் வந்து உங்களை தாக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தின் மீது எப்போதுமே கவனம் வந்து செலுத்தணும். அது கடகராசிக்காரங்க மட்டும்தான் செலுத்தணுமா அப்படின்னா கிடையாதுங்க. எல்லாருமே இந்த கிரகங்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நம்ம அதுக்கான பலன்களை அடையணும் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருமே உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழுமையான கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க. உங்களை தவிர வேறு யாராலையுமே சரியாக பார்த்துக்க முடியாதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கவனம் கொடுங்க. வேலையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கொஞ்சம் வந்து அவசரப்படாதீங்க, நிதானமாகவே இருங்க. ஏன்னா எதையுமே வந்து அவசரப்பட்டு செய்யக்கூடாது. நிறுத்தி நிதானமாக யோசித்து செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. குடும்பத்தில் என்னதான் கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டாலும் பிரச்சனைகளானது ஏற்பட்டாலுமே கூட இந்த டைமு கடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு தாயோட சப்போர்ட் ஃபுல்லாகவே இருக்குங்க. ஸோ உங்கள் அம்மா உங்களுக்கு துணையாக இருக்க போகிறாங்க. ஸோ அம்மா தான் நம்ம பார்க்கக்கூடிய முதல் கடவுள். அதனால் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதமும் அந்த கடவுளுடைய துணையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. கடகராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டிப்பாக உங்களால் எளிமையாக வந்து கடந்து வர முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும். அவங்க உங்களுக்கு முழுமையான ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. அவங்க கூட இருக்கிறதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கபலம் தான். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அவங்க ஆதரவு கொடுக்கல அப்படின்னாலுமே கூட இனி ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கவலைப்பட தேவையில்லை. அதே போல் தான் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு வேலை வந்து கிடைக்கும். வேலையெல்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை இப்போ வந்து நீங்கள் செய்வீங்க. ஏன்னா அதுக்காக அரசு கடன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வியாபாரத்தை விரிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சில தொழில்நுட்ப யுத்திகளை எல்லாம் கையாளுங்க. தொழிலுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கும், ஒரு சில டெக்னிக்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்லபடியாகவே இருக்குங்க. ஸோ அதனால் எதையுமே தெரிஞ்சிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாதீங்க. அது உங்களுக்கு ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். மேலும் இந்த டைமில் ஒரு சிலங்களாம் சொந்தமாக வந்து உங்களுடைய தொழிலை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு, அதாவது பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய கணவருடைய மனம் நோகாத மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்க. அப்படி நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கடகராசி நேயர்களுக்கு முன்கோபம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஒருவேளை முன்கோபம் இருந்துச்சு அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் உண்டு பண்ணிடும். மேலும் பெண்களே தேவையற்ற வாக்குவாதத்தையும் செய்யாதீங்க. பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்து உங்களுடைய காரியத்தை எல்லாமே நீங்கள் வந்து சாதிக்க முடியும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் நடித்த படம் பல வருடங்கள் ஆகியுமே இன்னுமே வெளிவரலை, அது எப்படா வெளிவரும் அப்படின்னு ஏங்கி காத்துட்ருக்கக்கூடிய நீங்கள் இந்த டைமில் அந்த படம் வெளிவரப்போகுது அப்படின்ற செய்தியை கேட்பீங்க. ஸோ அது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி தாங்க சூப்பரான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. புதுசாக பட ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களாம் நல்லா இனி வெற்றி நடை வந்து போட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த டைமில் வந்து சாதகமாக இருக்க போகுது. ஸோ எது நடந்தாலுமே கூட கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து கடந்து வரக்கூடிய இடத்துல தான் இருக்குது. அதாவது ஒரு சில நாட்கள் போயிடுச்சு அப்படின்னா எல்லா விஷயங்களுமே மாற்றம் அடையக்கூடியது தான், காலத்தால் மறக்கக்கூடியதும் தான். அதனால் பெருசாக நீங்கள் வாக்குவாதங்கள் செய்கிறதோ சண்டை சச்சரவுகள் போடுறதோ தேவையில்லாத ஒன்று. மேலும் இந்த பதிவில் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி எல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக அதை செய்துக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க கடகராசிக்காரங்க இருந்தாலும் இந்த வீடியோ பதிவை அவங்களோட ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களும் பார்த்து மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளானது அப்லோட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும். ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.